வணக்கம். குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களாம்மா? ஆமாம். அதை ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் டியூஸ்டே இப்போ டீட்டெயிலாக பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான். 2ஆம் தேதி தான் கிளம்புனா ஏதாவது டெம்பிள் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வேறு இருந்துச்சு. மெயினாக அதுக்காக. ஆமாம், அதனால 2ஆம் தேதியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சைடும் வந்து எனக்கு அதே 4ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி வந்து ஏதோ கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஊர் எல்லையில் இருக்க அம்மன் கோவிலில். அது அவங்களுக்கு தனி, எங்களுக்கு தனி. எங்கள் கோவில்லேருந்து அங்காளம்மன், வீரப்புழுகையா, இன்னும் வந்து 21 தெய்வங்கள் எல்லாமே, வீரசென்னம்மா, வயக்காட்டு வீரசென்னம்மா, கொத்தாள வீரையா, அப்புறம் வாலகுருநாதர், முருகர், நிறைய லாட சன்னாசி, ஈர்லப்ப சுவாமி, மொட்டைய சுவாமி, நிறைய இருக்காங்க. இங்கேருந்து நம்ம செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு 11:30க்கு கிளம்புனோம். அன்றைக்கி லஞ்சும் கையில் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு முடியல, அதனால் வீட்டிலேயே வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு 1 o'clock மேலே திண்டிவனம்லாம் தாண்டி மருவத்தூர் கிட்டன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே மதியம் லஞ்சு அங்கே முடிச்சிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன லஞ்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் போகிற வழியில் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், அந்த உத்தரகோசமங்கை சிவன் கோயில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால் அது போகணும், இன்றைக்கே பார்த்துடணும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சீக்கிரமாக கிளம்பணும் பிளான் பண்ணேன். பட் ஆனால் பார்க்க முடியுது, அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. நாங்கள் மதுரை ரீச் பண்ணும்போது ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock இங்கே பாண்டி கோயில் போயிட்டோம். முடிஞ்சு போச்சு, இப்ப நடக்கிற கதையை பேசு தானே சொல்லியாச்சு எல்லாம். அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே போவோம், இப்போன்னு கிடையாது. அந்த சைடு எப்பெல்லாம் போகிறோமோ அப்பெல்லாம் பாண்டி கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே குலதெய்வம் கோயில்லாம் அங்கே ஃபர்ஸ்ட் பாண்டி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் எங்கள் ஊருக்கு. அதுவும் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், 8 o'clock ஷார்ப்பாக. ஆமாம். மாலை, பன்னீர், சந்தனம், எலுமிச்சம்பழம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு அவர் ஐயாவுக்கு கொடுத்தோம். இந்த மாலை வாங்கிக்கலாமா? என்ன சொல்லுப்பா, தேங்காய்லாம் வேண்டாம், மாலை எலுமிச்சம்பழம். அது மட்டும் ஃபோட்டோ எடுப்பா. நிற்கிறீங்களா? ஃபோட்டோ எடுத்துட்டியா? ஐயா எடுத்துட்டேன் ஐயா. ஓகே, வா ராஜா வா. வீடியோ பின்னாடி ஆள் வராங்க. ரொம்ப நல்ல மரியாதை பண்ணி பரிவட்டம்லாம் கட்டி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சாமியோட அருள் நான் ரொம்ப நல்லா திருப்தியாக கிடச்சிது. மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த சைடு யாருன்னா போகிற மாதிரி இருந்தால் மதுரை பக்கம் தெரிஞ்சிருக்கும் மேபி எல்லாருக்குமே. ஆனால் அது போயிட்டு வர்றது ரொம்ப சக்தி. பாண்டி கோவில்ன்றது ரொம்ப சக்தியான தெய்வம். பின்னாடி சமய கருப்புன்னு சாமி இருக்காரு. பாண்டி ஐயாவை பார்த்துட்டு பின்னாடி லாஸ்ட்ல போகணும். போயிட்டு அவரையும் பார்த்து சமய கருப்புக்கிட்டே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வா ராஜா வா. கீழே பார்த்து வாங்க, எங்க கம்பி தாண்டி வாங்க. அங்கேயே கொடுத்துட்டேன், வழியெல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு வாங்கி எடுத்துன்னு வந்து ஆமாம் அங்கேருந்து முடிச்சு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம்
கிளம்பிட்டோம். முகூர்த்த நாள்னால நாங்க லாஸ்ட் மந்தே புக் பண்ணி வச்சிட்டோம் ரூம் எல்லாம். ஆமாம், அப்புறம் எப்படியும் தேவைப்படும், குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம்னா இப்ப மம்மி கஷ்டமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே ரூம் புக் பண்ணி வச்சதுனால அந்த ரூமுக்கே போயிட்டோம். டு அமிகா ஹோட்டல் எல்லாம் நாங்கள் எப்போ வந்தாலும் தங்குறது. அமிகா ஹோட்டல் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஒரு ஹாப்பி பிளேஸ் மாதிரி ஸ்டேகேஷன். அவங்க எங்கள் அப்பாவோட அறிவழியாக இருக்காங்க. இப்போ அந்த கார்டு அதில் கொஞ்சம் வைங்க. இது ஃபேமிலி ரூம் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பக்தி பழமாக இருக்கும். அது எங்கள் அப்பாவோட அங்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம இந்த லக்ஷ்மண் சுருதி மேடம், மாலதி மேடம் சிங்கர், அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு போய் பேசினேன். ரொம்ப நல்ல ஃப்ரீயாக பேசுனாங்க. ஒரு சிலர் மாதிரி இப்படி அப்படி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா ஃப்ரீயாக பேசுனாங்க. போயிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டோம். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கீழே சாப்பிட்றலாம், ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றலாம், வெளியெல்லாம் போக டைம் இல்லை. டின்னர் சாப்பிட போகிறோம். ஆமாம், வெஜ்ஜி தானேப்பா? வெஜ்ஜி அதான் என்ன சாப்பிட்லான்னு. ஏசி கம்மியாக இருக்க இடமா பாருங்க. உட்காருங்க. போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாமா? என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? தெரியல, என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். நான் கரெக்டாக அதுவுமே கேட்குறேன். வந்து அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்ப ரூமுக்கு போயிட்டு படுத்தாச்சு. காலையில் எப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துடலான்னு ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்து கடன்னு குளிச்சு நான் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அவள் பொண்ணும் ரெடி ஆகிட்டு குழந்தையும் ரெடி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் தான் எப்போவுமே. சரி, நான் அப்புறம் அங்கே கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக எடுத்துட்டு உடனே திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து அங்கே ராமநாதபுரம் அந்த உத்தரகோசம் அங்கே சிவனை பார்க்க போயிட 12 மணிக்கெலாம் கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் மேபி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டோம், கோயிலும் ஓப்பனாக தான் இருந்துச்சு. என்ன எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ஏதோ இந்தியில் போட்டிருக்கோம். காரைக்குடி போயிட்டு அங்கே அவருக்கு வில்வ மாலை வாங்கிட்டு, அவர் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய மங்களநாத சுவாமி. அது வந்து சிவனுக்கு தனியாக கோவில் இருக்கு, அம்பாளுக்கு தனியாக மங்களேஸ்வரி. அந்த தலையில் வந்து அவருக்கு தாழம்பு வைக்கிறாங்க சாமிக்கு. அந்த ஒரு தாழம்பு வேணும்னாக்கா 300 ரூபா அப்படி சொன்னாங்க. சரி, நான் வில்வ மாலை மட்டும் வாங்கி எடுத்துக்கிட்டு அம்பாளுக்கு ரோஜா மாலை வாங்கி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். வீடியோ அதில் இங்கே போயிட்டு சிவனை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில். கோவிலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சிவன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாலும் தெரியல, சின்னதாக இருக்க மாதிரி தான் இருந்தார். பார்த்ததே வந்து இன்னும் பிறவா வரம் வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் 5000 வருஷம் பழமையான கோவில் இது. 3000 வருஷம் பழமையான அந்த இழந்த அது வந்து 2005 அந்த இழந்த வில்வ மரம் இருக்குங்க. உத்தரகோசமங்கை அரசேனே போட்டிருக்காங்க சிவனை.
இவரை இங்கே பார்த்துட்டு அப்படியே பின்பக்கமாக இந்த பக்கம் சுற்றி போனீங்கன்னாக்கா மரகத நடராஜ். அவர் வந்து ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக வந்து சந்தனத்திலே அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயே அம்பாலோட தரிசனத்தையும் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு நல்லபடியாக திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமி பார்த்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்பயே கிளம்பிட்டோம்.